தலைப்பு: கனவில் பூத்த மழலை. சுந்தரமும் சுப்புலக்ஷ்மியும் நீண்ட காலமாக குழந்தை வரம் வேண்டி முருகப்பெருமானிடம் முருகி வந்தார்கள். ஒருநாள் பழனிமலைக்கு சென்று மனமுருகி வேண்டிவிட்டு களைப்பில் கோவில் மண்டபத்திலேயே உறங்கிப் போனார்கள். அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் சுந்தரத்தின் கனவில் முருகப்பெருமான் தோன்றினார். கனவின் காட்சி: அந்த கனவில் பொன்னிறமான சூரியன் மறையும் அந்தியில் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தின் முன் சுந்தரமும் அவர் மனைவியும் மண்டியிட்டு அமர்ந்திருந்தார்கள். திடீரென்று மயில் வாகனத்துடன் முருகப்பெருமான் பேரொளியாக அங்கே வந்து நின்றார். அற்புதம் நிகழ்கிறது. சுந்தரத்தின் கைகளில் முருகப்பெருமான் ஒரு பிரகாசமான குழந்தையை நீட்டினார். நீ சிந்திக்கும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் வேலை நனைத்தது. உன் பொறுமையை நான் மெச்சினேன். இதோ உன் இல்லத்தை ஒளிரச் செய்யப் போகும் வரம் என்று இறைவன் திருவாய் மலர்ந்தார். கனவிலேயே சுந்தரம் தன் மனைவியுடன் அந்த குழந்தையை வாங்கிக் கொண்டு ஆனந்த கண்ணீருடன் முருகனின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். மயில் தனது தோகையை விரித்து அவர்களை ஆசீர்வதிப்பது போலவும் வானிலிருந்து பூக்கள் விழுவது போலவும் கனவு மிக தெளிவாக இருந்தது. விழிப்பு: திடீரென்று சுந்தரம் திடுக்கிட்டு கண் விழித்தார். கனவில் கண்ட அந்த தெய்வீக மனம் இன்னும் அந்த மண்டபத்தில் வீசுவதை அவர் உணர்ந்தார். அதே நேரத்தில் அவர் மனைவி சுப்புலக்ஷ்மியும் பரவசத்துடன் கண் விழித்து, என்னங்க, முருகப்பெருமான் என் கனவில் வந்து ஒரு குழந்தையை தந்தார் என்று கூறி அழுதார். இருவருக்கும் ஒரே சமயத்தில் ஒரே கனவு வந்ததைக் கண்டு அவர்கள் சிலிர்த்துப் போனார்கள். அது வெறும் கனவல்ல, இறைவனின் வாக்கு என்பதை அவர்கள் உணர்ந்தனர்.